அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் என்ன விஷயத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, திமுக, காங்கிரஸ் கூட்டணியில ஒரு நல்ல ஒரு விரிசல் விழுந்திருக்கிறதா நெறையா ஒரு மீடியா சேனல்ஸ் இதுலயும், நியூஸ் பேப்பர் இதுலயும் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அ காங்கிரஸ் திமுக கிட்ட நெறையா சீட் வருகிற சட்டமன்ற தேர்தல ஒட்டி 2026 சட்டமன்ற தேர்தல ஒட்டி நெறையா சீட்டு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு போன தடவ 25 குடுத்தீங்க. இந்த தடவ எங்களுக்கு 29, 30 குடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. 2 ராஜ்யசபா எம்பி கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஆட்சி அதிகாரத்தில பங்கு, அதாவது மந்திரி பதவிகள், இந்த மாரி இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில பங்கு கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு திமுக சைட்லேருந்து மறுதளிச்சிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்திலலாம் பங்கு கிடையாது. நாங்க குடுக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ கவுண்ட் தான். ஏன்னா, இப்ப கூட்டணிக்கு புதுசா தேமுதிக வந்திருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ, இப்ப கூட்டணி நல்லாவே பெருசா இருக்குது. கமல் அவர்கள் அ திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ, அ எல்லாருக்கும் சரியா பங்கு குடுக்கணும். அதனால உங்களுக்கு எம்எல்ஏ சீட் அதிகமா குடுக்க முடியாதுங்கிற அந்த காரணத்தினால திமுக இருந்துட்டு காங்கிரஸ் கிட்ட மறுதளிச்சிருக்காகவும், இதற்காக காங்கிரஸ் இருந்துட்டு திமுகவுடைய கூட்டணிய முறிச்சுக்கிட்டு வெளிய போய் தாவேகாவோட கூட்டணி வைக்கலாங்கிற மாரி நெறைய பேச்சுக்கள்லாம் ஓடிட்டுருக்குது. அத பத்தின உறுதியான நிலவரம் கூட்டணி முறிஞ்சுதா? முறியலையா? கூட்டணி இருக்கா? இல்லையாங்கிறது இன்னும் இதுவரைக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 நாள் நாளைக்கு காலையில, நாளைக்கு மதியத்துக்குள்ள இன்னொரு 1 நாளுக்குள்ள தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் நான் 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 நெனைக்கிறேன். ஸோ, இப்ப நம்ம இதில என்ன பார்க்க வேண்டியது அப்படி இருக்குன்னா, திமுக தமிழ்நாட்ல ஆட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு காங்கிரஸோட ஜெயிச்சு ஜெயிச்சு தான் அ திமுக வந்துட்டு வந்திருக்காங்க. திமுகவுடைய முதுகெலும்பே காங்கிரஸுங்கிற மாரி சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, அந்த ஆன்டி மோடி ஃபேக்டர், ஆன்டி பிஜேபி ஃபேக்டர கரெக்ட்டா ஒரு அ ஓட்ஸ்ல கன்சாலிடேட் பண்றது இந்த டிஎம்கே அலையன்ஸ், இந்த டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸா தான் இருக்குது. ஸோ, இந்த கூட்டணி முறியுமா? முறியாதா? இது நீடிக்குமா? நீடிக்காதாங்கிறது இன்னொரு 1 நாளுக்குள்ள தெரிஞ்சிரும். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நன்றி.